ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தீய சக்திகளோட நடமாட்டம் அப்படின்னு. வந்து தீய சக்திகள் அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க பேய் பிசாசு அப்புறம் வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதுவும் ஒரு விதமான தீய சக்தினாலும் இந்த கண் திருஷ்டி படதையும் வந்து நம்ம வந்து ஒரு விதமான தீய சக்தின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கண்ணடி பட்டுது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வசதி ஆகிட்டு வரீங்கன்னா அவளுக்கு என்ன, அவள் ரொம்ப வசதியாக இருக்கா அப்படின்னு வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த கண்ணும் வந்து உங்களுக்கு வந்து படும். அதனால வந்து உங்கள் முன்னேற்றம் தடைபடலாம். அதே மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரும். அப்புறம் வந்து உங்கள் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்ணடி வந்து ரொம்பவும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்துங்க. அதனால தான் வந்து நான் வந்து அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து தீய சக்திகளோட நடமாட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா முதல் அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து நிறைய பல்லிகள் இருக்கும். ஆனால் வந்து எந்த விதமான பல்லிகளுமே வந்து சத்தமே போடாது. அந்த பல்லிகள் நடமாட்டம் பல்லிகள் இருக்கிறது வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமி தேவி குடியிருக்கிறாங்க, இல்லை நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். என்னதான் எல்லாருமே இருந்தாலும் அந்த தீய சக்திகளோட தாக்கத்தினால வந்து இந்த பல்லிகள் வந்து எந்த விதமான சத்தமுமே வந்து போடாமல் இருக்கும். இந்த பல்லிகள் வந்து சத்தம் போடாமல் இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறதுக்கான அறிகுறிகள் தான். நீங்கள் வந்து இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காகங்கள் வந்து நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நிறைய பேர் வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த காகத்துக்கு வந்து சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கும்போது இந்த காகங்கள் வந்து உங்கள் வீட்டு அந்த நிலைவாசல் பக்கமே வந்து வராது. அதுவும் நீங்கள் வைக்கிற அந்த சாப்பாடு எதையுமே சாப்பிடாது. ஒரு சில பேர் வீட்டில் வந்து இந்த காகங்கள் கரைந்தது அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சொந்த பந்தங்கள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த காகங்கள் வந்து அப்பவும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சத்தமே போடலை அப்படின்னா, இந்த காகம் கரையிற சத்தமே உங்கள் வீட்டில் வந்து கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்கிறத வந்து உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள். அடுத்த அறிகுறியாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து துளசி செடி வந்து இப்போ ஹிந்துக்கள் வீடுனா துளசி செடி இருக்கிறது வந்து நார்மல் தான். இப்போ வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வீட்லேயும் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எதனால வந்து ஒரு சில வீடு வந்து மூலிகைக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து எந்த வீடாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த துளசி செடியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அந்த துளசி செடி வந்து இந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. அந்த வீட்டு வளர்ச்சி வந்து முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த துளசி செடி வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது படப்படன்னு அழகாக செழிப்பாக வளரும். ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குது, அந்த செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்த செடி வந்து திடீர்னு ஒரு நாள் பட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதோ தீய சக்தியோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது, தீய சக்தியோட தாக்கமும் அதிகமாக இருக்குதுங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த மாதிரி செடிகள் வந்து பட்டு போகிறதும் நடக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ வந்து வீட்டை வந்து இந்த பசுமாட்டு கோமியம் வாங்கி நீங்கள் வந்து தெளிக்கணும். அதை வந்து கைகளால் தெளிக்கக்கூடாது. ஒரு இலையை வைத்து வீட்டில் உள்ள எல்லா ரூம்லையும் வந்து தெளிச்சிட்டு அப்புறம் வந்து கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வீட்டை வந்து தொடச்சி விட்டுட்டு கோமியம் தெளிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்திற்கு ஒரு முறை சேர்ந்து வர வர உங்களுக்கு வந்து அந்த கண் திருஷ்டி வந்து அகலும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய
நாயோ பூனையோ அந்த மாதிரி செல்ல பிராணிகள் எதுவாக இருந்தாலும், அப்புறம் வந்து சில பேர் வீட்டில் ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து அந்த கண் பேர்னால தான். நம்ம வீட்டில் வந்து துர்சக்திகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும். இந்த உயிரினங்கள் வந்து இறந்து போகிறது வந்து நம்ம வீட்டு தலைவருக்கோ இல்லை வீட்டில் உள்ள யாருக்கோ வந்து ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகள் உயிர் வந்து பறிப்போகும். அது வந்து ரொம்பவும் ஒரு கொடுமையான விஷயம். அது மாதிரி இந்த பில்லி சூனியம் இந்த செய்வினை அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகள் வந்து இறந்து போயிடும். இதை வந்து நீங்கள் வந்து தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து யாராவது ரொம்ப வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஏதோ ஒரு செல்லப்பிராணி இறந்து போச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியாகி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். தன்னை வளர்த்தவங்களுக்கு வரக்கூடிய அந்த கெட்டதை வந்து அந்த செல்லப்பிராணிகள் வந்து தனக்கு தானே வந்து வாங்கிக்கிட்டு அதுங்க வந்து இறந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இந்த துர்சக்திகள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வந்து இறந்து போகிறது வந்து நடக்கும். இது வந்து நிறைய பேர் வீட்லேயும் வந்து நடந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பசுமாடு கோமியம் வாங்கி வீட்டில் இருக்கிற அந்த ரூம் எல்லாத்துலேயும் வந்து தெளிச்சுட்டு கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வீடெல்லாம் தொடச்சி விடுங்க. அப்புறம் வந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது வந்து சாம்பிராணி தூபம் வந்து வீடெல்லாம் காட்டணும். அதில் வந்து இந்த வெண்கடுகு போட்டு நீங்கள் வந்து அப்புறம் வந்து இந்த பச்சை கற்பூரம் போட்டு சாம்பிராணி புகை வந்து வீட்டில் உள்ள ரூம் எல்லாம் காட்டினீங்க அப்படின்னா இது வந்து வாரந்தோறும் நீங்கள் வந்து செஞ்சுட்டே வரணும். அப்படி செஞ்சுட்டு வர வர அந்த கண் திருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து அகலும். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த துர்சக்திகளின் நடமாட்டமும் வந்து குறைஞ்சிட்டே வரும். உங்கள் வீட்டில் வந்து இந்த செய்வினை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு முகம் வந்து ஒரு பொலிவாகவே இருக்காது. அவங்களுக்கு வந்து உடல்நிலையில் வந்து அடிக்கடி வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயில்களுக்கு போகும்போது ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வந்து சாமிக்கு காலடியில் வச்சு பூஜை பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசலில் வந்து நீங்கள் வந்து ஒரு துணியில் ஒரு சிவப்பு நிற துணியில் போட்டு கட்டி உங்கள் நிலைவாசலில் போட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த துர்சக்திகளின் நடமாட்டம் வந்து உங்கள் வீட்டில் வந்து குறையும். அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சாம்பிராணி போடுங்க. வீடை வந்து எப்பவும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் அதிகமாக இருந்தாலும் இந்த பூரான் அப்புறம் வந்து இந்த தேள் பாம்பு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் வந்து துர்சக்திகள் இருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த நடமாட்டங்கள் கொஞ்சம் குறையும். நீங்களும் உங்கள் கண்ணடி குறைஞ்சி உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து உருவாகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி தூபம்லாம் வந்து வீட்டுக்கு காமிச்சிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.